जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरुवे सर्वलोकानां गुरुवे सर्वशास्त्राणां गुरुवे सर्वमङ्गलरूपाणां य नमो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் ரொம்ப உயர்ந்தது. எல்லா பக்தர்களுமே ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. பகவானுடைய இந்த படைப்புல மரம் செடி கொடி புல் பூண்டு வகைகள், நிலத்துல வாழக்கூடிய உயிர்கள், பூமிக்கடியில வாழக்கூடிய உயிர்கள், நீர்ல வாழக்கூடிய உயிர்கள், பற்பல விதமான உயிர்களை பகவான் 84 லட்ச பிறவிகளா கொடுத்து ஒரு தாயார போல காத்து ரட்சணை பண்ணிட்டு இருக்கார். பகவான் நம்மளை எப்படி ரட்சணை பண்றார் அப்படின்னா, ஒரு ஆமையை போல. ஒரு ஆமை என்ன பண்ணும் அப்படின்னா, கடல்லேந்து கரைக்கு வரும். கரைக்கு வந்துட்டு முட்டையை நல்லா நிறைய இட்டுடும். இட்டுட்டு திருப்பி கடலுக்குள்ள போயிடும். கடலுக்குள்ள முட்டை இட்டதுலேருந்து நம்ம முட்டையிட்டு இருக்கோமே, அந்த குஞ்சுகள் எப்படி இருக்கு ஏது இருக்குன்ற சிந்தனை பூர்ணமா இருக்குமா. அதே சிந்தனையோட கடல்ல ஒரு ஆழத்துக்கு அடியில போய் அது வாசம் பண்ணும். அது வாசம் பண்றது என்னமோ நீருக்கடியில, ஆனால் அது பூர்ணமா நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நினப்பு என்ன தெரியுமா, அந்த கரையில் இருக்கிற குஞ்சுகள் என்னாச்சு குஞ்சுகள் என்னாச்சு குஞ்சுகள் என்னாச்சுன்னு அதனுடைய நினைப்பே அந்த குஞ்சுகள் பொறித்து மேலெலும்பி தன் கூட அம்மா இல்லையேன்ற ஒரு இது கூட இருக்காதாம் அந்த குஞ்சுகளுக்கு. ஆமையினுடைய கடைக்கண் பார்வையிலையும் ஆமையினுடைய நினைப்பிலையும் அந்த குஞ்சுகள் வாழுமா. அத போல அந்த குஞ்சுகள் நம்ம அம்மா நம்ம கிட்ட வரமாட்டாங்களா அப்படின்லாம் அது கேட்காது. அந்த குஞ்சுகள் அந்த தாயினுடைய நினைப்பே போஷாக்கு கொடுத்துருமா அந்த குழந்தைங்களுக்கு, குட்டிங்களுக்கு. அத போல இந்த பிரபஞ்சத்தை படைச்ச பகவான் ஆகிய ஈஸ்வரன் சத்குருநாதரா இருக்கார் இல்லையா, அந்த சுவாமி சதா சர்வ காலமும் நம்மளதான் நினைச்சுட்டு இருக்கார். அவருக்கு வேற நினைப்பே கிடையாது. நமக்கு தான் பலவிதமான நினைப்பு. நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், அப்ப என்ன ஆகும், இப்ப என்ன ஆகும் சொல்லக்கூடிய ஒரு அகந்தை, ஒரு அகங்காரம். பகவானுக்கு அப்படிலாம் அகங்காரம்னா என்னன்னே சுவாமிக்கு தெரியாது. ஆனால் மனுஷனா பிறந்திருக்கோம் இல்லையா, மனுஷ பிறவிய சுவாமி கொடுத்திருக்கார் இல்லையா, நமக்கு சுவாமி கொடுத்த பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? தண்டனை, சுவாமி கொடுத்த பெரிய தண்டனை நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம். அந்த நான் சொல்லக்கூடிய அகங்காரத்தையே பெரிய தண்டனையா கொடுத்திருக்கார். மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் இல்ல, முனிவர்களுக்கும் அந்த தண்டனை இருந்திருக்கு, தேவர்களுக்கும் அந்த தண்டனை இருந்திருக்கு. பல பேரு பூதகணமா இருக்கட்டும், எல்லாவித கணங்களுமே இந்த அகங்காரத்துக்கு உட்படும். தேவகணங்களும் உட்படும், பூதகணங்களும் உட்படும், மாய கணங்களும் உட்படும், மனுஷ பிறவி எடுத்தவர்களும் உட்படுவார்கள். ஏன் பிரம்மதேவருக்கே அந்த அகங்காரம் இருந்திருக்கு.
நிறைய புராண இதிகாசங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். அதுல கண்ணபெருமான் பூமியில இறங்கி கோலோகத்திலேருந்து ராதை வந்து வேற எங்கேயோ பிறந்துட்டா, கண்ணன் வந்து கோகுலத்துல பிறந்தான். அப்படி கோகுலத்துல இருக்கும்போது மக்கள் எல்லாரும் தேவேந்திரனுக்கு தான் பூஜை பண்றது வழக்கம் வச்சிருந்தாங்க. அப்ப அதை கண்ணபெருமான் தடுத்து கோவர்த்தனகிரிய பூஜை பண்ணலான்னு சொல்லி, கோவர்த்தன அந்த மலையை பூஜை பண்ணலான்னு சொல்லி கண்ணன் சொல்லிட்டானேன்றதுக்காக ஒட்டுமொத்த மக்களும் கோவர்த்தனகிரியை நம்மளை வாழ வைக்க தெய்வமாகிய அந்த கோவர்த்தன மலையை நம்ம பூஜிப்போம்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கிருந்து மேலோகத்திலேருந்து பார்த்த தேவேந்திரனுக்கு கோவம் வந்துட்டு, இவ்வளோ வருஷமா எனக்கு பூஜை பண்ணவங்க இப்ப போய் இந்த மலைக்கா நீங்க பூஜை பண்றீங்க, உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தேவேந்திரனுக்கு பயங்கரமான கோபம், அகங்காரம் உச்சத்துக்கு போயிட்டு கீழே வந்திருக்கிறது நம்ம நாராயண பெருமான்ங்கிறது கூட அதான் அந்த மாயை கண்ணை மறைச்சிரும் இல்லையா. ஆணவ மலம்னு ஒரு அடியவர் போட்டிருக்கார். கரெக்ட். அந்த மாதிரி அந்த ஆணவம் வந்து உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் இனி அந்த கோகுலத்தையே அழிச்சு தீர்த்தரணுன்றதுக்காக சுவாமி என்ன பண்ணார், அந்த தேவேந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னா, புயலும் காத்தையும் வர வச்சு அந்த கோகுலத்தையே அழிக்க நினைத்தான். யாரு வாழ்ற பூமி? கண்ணபெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பலலோகங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பரந்தாமன் வாழக்கூடிய பூமி, அவன் அவதாரம் பண்ணியிருக்கிற பூமியையே அழிக்க நினைத்தான் ஒரு அகங்காரத்தினால. அதுக்கு கண்ணன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னா, இந்த ஒத்த சுண்டு வரல்னால அழகா அந்த மலையை தூக்கி எல்லாரையும் காத்து ரட்சணை பண்ணான். ஓடி வந்தான் தேவேந்திரன், கீழே விழுந்தா, அப்பா சுவாமி நீ இங்க இருக்கியாப்பான்னு சொல்லி மண்டிகிட்டு நமஸ்கரிச்சானா. அவர் தேவேந்திரன் இந்த பிரபஞ்சத்தையே படிச்ச பிரம்மனுக்கு ஒரு அகங்காரம் வந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே கோகுலத்துல சின்ன சின்ன குழந்தைங்க கூட அந்த பகவான் சின்ன மழலை பருவத்துல விளையாடுறானா. மாடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு கோலோக வாசியா இருந்தவன் பூலோக வாசத்துக்கு வந்து ஆடு மாடெல்லாம் மேய்த்து கொண்டு ஒரு இடையனை போல வாழ்ந்துட்டு இருக்கான் பகவான். அப்ப சின்ன வயசுலேருந்து கண்ணன் எப்ப பிறந்தானோ அப்பலேருந்து வெறும் அற்புதம் தான். நிறைய பேரை கொல்றதே கண்ணனுக்கு வேலையா போச்சு. ஏன்னா கண்ணனை கொல்றதுக்கு பலவிதமான மாயாவிகளை அம்சான் கம்சன். ஒத்தத்தையும் கொண்டு தீர்த்தான் நம்ம கண்ணன். குழந்தை, சின்ன குழந்தை. இந்த குழந்தை பண்ற சாகசத்தை பார்த்துட்டு நேரா ஓடி போய் பிரம்மதேவர் கிட்ட காதல போய் சொல்றார் ஒருத்தர். அதே தேவேந்திரன் வச்சுக்கீங்களா. அப்படியா? அப்படிப்பட்ட பாலகன் நிச்சயமா மாயாவியா தான் இருப்பான். அந்த பிரம்மனுடைய அந்த பிரம்மனுக்கே அகந்தை வந்து அந்த மாயை மறைச்சிட்டு அந்த பையன் வந்து நிச்சயமா மாயாவியா தான் இருப்பான், அவனுக்கு ஒரு சோதனை கொடுப்போன்னு சொல்லி கண்ணன் எங்கேயோ இருக்கான். அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரையுமே கனவு லோகத்துக்கு தூக்கிட்டு போயிட்டார் பிரம்மதேவர். தூக்கிட்டு போயிட்டார். ஐயோ நம்ம குழந்தைகளை காணுமேன்னு அந்த ஊரே பதறி அடிக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்ணபெருமான் எத்தனை குழந்தைங்க காணுமோ, எத்தனை கண்ணுக்குட்டிகள் காணுமோ, பசுமாடுகள் காணுமோ அத்தனையாவும் தானே உருவெடுத்து கொண்டு ஒரு வருஷ காலம் அனைத்து சொரூபமாவும் வாழ்ந்தானா கண்ணன். எதுக்காகன்னா பிரம்மதேவருடைய அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக. கடைசியில பிரம்மதேவர் இப்படி எட்டி பார்த்தாராம். அவ்வளவுதான். ஆஹா, என்னமோ நடக்குது பூலோகத்துல. நம்ம இந்த பசங்களை கொண்டு வந்து கனவு லோகத்துல வச்சா அந்த கனவு லோகத்துல இருக்கிற பசங்க மாதிரியே இந்த பசங்க தெரியுறாங்களே, அப்ப உண்மையா இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாமி யாரு அப்படின்னு பார்த்தா கண்ணபெருமான் ஸ்ரீமன் நாராயணன்றதை உணர்ந்த பிரம்மதேவர் ஓடி வரார். ஓடி வந்து அகங்காரம் அழிஞ்சு போய் ஓடி வரார். எதுக்கு இந்த கதையெல்லாம் அடியேன்னு சொல்றேன் அப்படின்னா, பகவான் நமக்கு கொடுத்த தண்டனையே இந்த நான் சொல்லக்கூடிய அகங்கார ஆணவ மலைதான். அத மமகாரம் சொல்லுவாங்க. பற்று அகங்காரம் எங்க இருக்கோ அங்க தெய்வத்துக்கு வேலை கிடையாது. புரியுதுங்களா? இரண்டு விதமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது ஆத்மீக வாழ்க்கை கொண்டவர்கள் பலர், லௌகீகமா இருக்கக்கூடியவர்கள் சிலர். இங்க ஆத்மீக வாழ்க்கை கொண்டவர்களும் சரி, லௌகீக கொண்டவர்களும் சரி, ரெண்டு பேருமே கலந்துதான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அகங்காரம் இல்லாம நம்ம வாழ முடியுமா? வாழ முடியாதா அப்படின்னா, வாழலாம், ஆனாலும் வாழ முடியாது. எப்படி அப்படின்னா, நிறைய பேரு நம்மள
இந்த ஆத்மீகத்துல பாபாவுடைய சாயி சச்சரிதத்தெல்லாம் படிச்சுட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை எப்படி போக்குறது, அகங்காரம்னா என்ன, அகங்காரம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நிறைய சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் இந்த அகங்காரம் எங்கிருந்து முளையிடுது, இந்த நான் சொல்லக்கூடிய தன்மை, இந்த நான் அப்படின்னா என்ன அப்படின்றத விசேஷத்தை பகவத்கீதையும் சொல்லுது. பகவத்கீதையினுடைய ரூபமாவே இருக்கக்கூடிய ரமண மகரிஷியும் சொல்றார். இத இந்த நான் சொல்றியே, எது அந்த நான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். எது அந்த நான் அப்படின்னு கேட்கிறார். இப்ப என் பேர் சரவணன், சரவணன்கிறது நானா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறார். அப்படின்னா நான் தான் சரவணன் அப்படி இப்படி இப்படி வைக்கிறேன்னு வைங்களேன். சரி, ஓகே. இப்போதைக்கு நீங்க பாக்குறீங்க இந்த சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல்நிலை, இந்த உடம்பு இப்போ உயிரோட பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இன்னும் 1 ஹவர்ல இந்த உடம்பு கீழே விழுந்துடுதுன்னு வைங்க, இந்த உடம்பு கீழே விழுந்துடுதுன்னு வைங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தவர் சரவணன் போயிட்டாரே அப்படின்னு சொல்றதா, எது போனுச்சு அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். எது போனுச்சு அப்படின்னா உடம்பு தான் போயிருக்கு. சரவணன்கிறவர் எது அப்படின்றத பார்க்கணும். சரவணன்றது இந்த உடம்பா? இப்ப உடம்பை விட்டு ஒரு சைத்தன்யம் வெளியில போயிட்டு அப்படின்னா இத பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி ஏந்திரிச்சு இந்த மாதிரி சத்சங்கம் அது பேசுமா அப்படின்னா பேசாது. ஆனா வாய் இருக்கும், காது இருக்கும், கண்ணு இருக்கும், கை கால் இருக்கும், ஆனா அசைவு இருக்காது. அப்ப அந்த அசைவா இருந்தது எது அப்படின்றது ஒரு கேள்வி. மனசு எடுத்துக்குங்க, மனசு எது? மனசு நீயா அப்படின்னா அது பாவம், இந்த உடம்பு என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிடும். இந்த மனசானது பிறந்து பிறந்து செத்து போகுது. ஒவ்வொரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உள்ளுக்குள்ள எழுது, மனசுல எழுது சாகுது, எழுது சாகுது. அப்ப அந்த மனசு நான் இல்லை. சரி, இந்த புத்தியா அப்படின்னா நைட்டு தூங்கும் போது அந்த புத்தி காணா போயிடுது, இந்த உடம்பும் காணா போயிடுது, மனசு காணா போயிடுது, நான் சொல்லக்கூடிய மமதையும் காணா போயிடுது, பற்றுதலும் காணா போயிடுது, இந்த உலகமே இல்லாம போயிடுது. அப்ப எதுதான் அந்த நான் அப்படின்றத ரமண மகரிஷி ரொம்ப ஆழம் திருத்தமா சொல்றார். நீயே அந்த சிவம் அப்படின்னு, நீயே அந்த சிவம் அப்படின்றது பாபா அடிக்கடி சொல்வார். சாயி சச்சரிதத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. நான் யார் அப்படின்றத பாபா பல பேர்கிட்ட யோசனை பண்ணிட்டே நீ இருன்னு இருக்கார் பாபா. ரமண மகரிஷிக்கும் பாபாவுக்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு. திருவண்ணாமலையில இருக்கிறார் ரமண மகரிஷி. ஆனா பாபாவுடைய மகத்துவம் என்னங்கிறத பிவி நரசிம்ம சுவாமிகள் மூலமா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே ரமண மகரிஷி தான். பாபாவுடைய அந்த மார்க்கமும் சாய்நாதருடைய மார்க்கமும் ஒன்னு, ரெண்டுத்துக்கும் வேறுபாடே கிடையாது. பாபா தன்னுடைய சாயி சச்சரிதத்துல ஒரு அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, நான் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நீ பார்க்கக்கூடிய எல்லாமே, நீ இந்த 2 கண்களால பார்க்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு நாம ரூபத்தோட தான் இருக்கு. இப்ப சரவணன்கிறது நாமம், ரூபன்கிறது இந்த ஆண் தேகம். சொல்றது புரியுதுங்களா? நாமம் அப்படின்றது இந்த பேரு, ரூபம் அப்படின்றது இந்த உடம்பு. நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், அதை நீங்க நிறைய எடுத்துக்குங்க, உங்க விருப்பம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நாம ரூபத்தை கடந்து உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இந்த நாம ரூபத்தை கடந்து ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு, அதுவே அந்த நான் அப்படின்றார் பாபா. அந்த நான் சொல்லக்கூடிய சாயி ஆகிய நானே அது அவர் அப்படின்றார். உணர்வு மயமான ஒரு சைத்தன்யம் உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த சைத்தன்யமே நான் அப்படின்றார். எனக்குள்ள அந்த சைத்தன்யம் இருக்கிறத போல சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்த சைத்தன்யத்துக்குள்ள அந்த உணர்வு மயமான சொரூபம் இருக்கே, அந்த சொரூபமே நான். அப்படி உண்மையான நான் அதுதானா? சரி, அப்ப இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்த நம்மள மழுங்கடிக்குதே, அந்த மழுங்கடிக்கக்கூடிய 3 குணம் நம்ம கிட்ட இருக்கு. 3 விதமான குணங்கள்.
தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான குணங்களை சுவாமி நமக்குள்ள கொடுத்திருக்கார். எதுக்காக கொடுத்திருக்கார் அப்படின்னா, நமக்கு சுவாமி பிறப்புலேருந்து புத்தி கொடுத்திருக்கார். நல்லது கெட்டது எது தேர்ந்தெடுக்கணும் எது தேர்ந்தெடுக்க கூடாதுன்ற ஞானத்தை கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். இப்ப நெருப்பு கிட்ட போய் நெருப்பை தொட்டு பார்த்தா சுடுன்றது நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? புரியுதுங்களா? அது சுட்டுடுன்றது நமக்கு தெரியும். அத போலவே ஏதாவது ஒரு விஷயத்தை ஈடுபட்டா அதனால நமக்கு பாதிப்பு வருங்கிறது நம்மளுடைய ஆழமான மனசுக்கு தெரியும். ஆனா ஆசை வயப்பட்டு குணாதிசயத்துல சிக்கிக்கொண்டு நம்ம நல்லா மாட்டிக்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த 3 விதமான முக்குணங்களுக்கு ஆட்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பொதுவா சாய்நாதர் ஏன் முக்காடு போட்டு இருக்கார், அதாவது ஒரு முண்டாசு கட்டியிருக்கார், சாய்பாபா மட்டும்தான் முண்டாசு கட்டியிருக்காருன்னு இல்ல, யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையை சார்ந்த ஒரு மகாத்மா, அவரும் முண்டாசு கட்டியிருக்கார். பழனியில வாழக்கூடிய கணக்கன்பட்டி சுவாமிகள் முண்டாசு கட்டியிருக்கார். காஞ்சி மகா பெரியவா அப்படியே அழகா இந்த முடி கூட தெரியாம அழகா அப்படியே மடிச்சு கட்டியிருப்பார். ஆதி சங்கராச்சாரியார் உட்பட. ஏன் இந்த முண்டாசு கட்டுறது அப்படின்னா, முக்குணங்களை தாண்டி, அதாவது யாரு 3 காடுகளை தாண்டுகிறாரோ அவர் முக்காடு அணிய உகந்தவர் அப்படின்றது அர்த்தமாகும். முக்காடு அறிந்தவர் அப்படின்றது அர்த்தமாகும். இந்த 3 குணங்களை தாண்டினா தான் அந்த பரம குணத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தமோ குணத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு விதமான மயக்கத்தை கொடுக்கும். எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்கிறத கொடுக்கும். நல்லா தூங்குவோம். இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே தமோ குணத்தோட வாழ்றாங்கன்னு அர்த்தம். ரஜோகுணம் அப்படின்னா இந்த அன்பு, காதல், பாசம், நீலனா நான் இல்ல நாலுனா நீலன்னு சொல்லக்கூடிய அந்த டயலாக் உரியவங்க, இது எல்லாமே இந்த தன்மையோட வாழக்கூடியவங்க எல்லாருமே ரஜோகுணத்தை சார்ந்தவங்க. ஒரு தூய்மையான எண்ணத்தோட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கிறத உணர்ந்து கொண்டு பவித்திரமான தன்மையோட பவித்திரமான மனதோட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவானை பார்த்து ரசிக்கிறது சத்வகுணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 3 விதமான குணங்கள் தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து தான் இந்த அகங்காரம் தொடங்குது அப்படின்றது. அங்கிருந்து தான் இந்த அகங்காரம் தொடங்கி கொண்டிருக்கு. இந்த அகங்காரத்தை 2 விதம் சொன்ன இல்லையா? ஒன்னு லௌகீகம், இன்னொன்னு ஆத்மீகம். இந்த லௌகிகமா இருக்கிறவங்களும் சரி, ஆத்மீகா இருக்கிறவங்களும் சரி, இந்த ஈகோவை ஈஸியா விட முடியுமா? அதாவது இந்த அகங்காரத்தை விட முடியுமா, விட முடியாதா அப்படின்னா, ஒரு பக்கம் விடணும், மறுபக்கம் விடக்கூடாது. 2 விதமாவும் இருக்கணும். அதாவது இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்றாற் போல கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது ஒரு தெய்வம் கொடுத்த நமக்கு ஒரு பெரியதான பாடம். அதுக்கு சின்ன சின்ன கதையை அடியன் சொல்றேன். ஈகோவை நம்மளால விட முடியுமா முடியாதா அப்படின்றது. ஒரு பையன் என்ன பண்ணா, ஒரு அழகான சின்ன பூனைக்குட்டி வாங்கினான். அந்த பூனைக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு சாமியார்ட்ட கொடுத்து, இந்த பூனைக்குட்டிக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னா, அந்த பூனைக்குட்டிக்கு அந்த சாமியார் என்ன தெரியுமா பேர் வச்சார்? ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வச்சார். ஆஹா, சூப்பர் பேரை வச்சிருக்காரு அந்த சாமியார்னு சொல்லி அந்த சின்ன பையன் வளர்க்க ஆரம்பிச்சான். வளர்க்க ஆரம்பிக்க அந்த பூனைக்குட்டியோட தொல்லை தாங்க முடியல. திருப்பி எடுத்துக்கிட்டு நேரா போனான். திருப்பி எடுத்துக்கிட்டு போனா, உன்னால இனிமே தாங்க முடியாது, நீ என்ன பண்ற, இதை கொண்டு போய் பீச்சில் விட்டுட்டு வந்துருன்னா அந்த சாமியார் சொல்லி பீச்சில் கொண்டு போய் விட்டுட்டான். விட்டுட்டு வரத்துக்குள்ள அந்த பூனை வீட்டு வாசல நிக்குது. வா 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 அப்படின்னு கூப்பிடுது. என்னடா அது, பீச்சில் விட்டுட்டு வந்தா நம்ம வீட்டுக்கு நமக்கு முன்னாடி அது வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு, இதோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். திருப்பி தொல்லை அதிகமாகுது. திருப்பி சாமியார்கிட்ட போறான்.
இதை கொண்டு போய் 10, 100, 200 கிலோமீட்டர் தாண்டி விட்டுட்டு வா போ அப்படின்றான். சாமியார் பேச்ச கேட்ட அவரு ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி விட்டுட்டு வரார். இவன் வாரத்துக்குள்ள பூனை திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி உடையது போல, நாயை போல. என்னடா அது எங்க விட்டாலும் திருப்பி திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுது. வாழ்ந்த இடத்த பூனைகள் பொதுவா மறக்காது, நன்றியோட இருக்கும். விட்டுட்டா திருப்பி திருப்பி ஓடி வந்துடுது. என்னதான் சரி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 மாசம் கழிச்சு திருப்பி பெருசா போயிட்டு தாங்க முடியல அதோட டார்ச்சர். அந்த பூனையோட டார்ச்சர் தாங்க முடியல. திருப்பி சாமியார்ட்ட போனான். ஏதாவது கண்ணுக்கு தெரியாத காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ட்டான். நேரா அந்த ஆள் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த பூனைக்குட்டியை எடுத்துக்கிட்டு, ஈகோன்னு பேர் சொல்லி வளர்க்கக்கூடிய அந்த பூனைக்குட்டியை எடுத்துக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் விட்டான் பாருங்க. விட்டுட்டு திரும்பினா பாதை தெரியல. விட்டுட்டு திரும்பினா பாதையே தெரியல அவனுக்கு. என்னடா பண்றதுன்னு முழிச்சா அந்த ஈகோன்னு பேர் வச்ச பூனை இவனை பாக்குது. உனக்கு வழி தெரியாதுல்ல, நான் உனக்கு வழி காட்டுறேன் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னாராம். அத போல அந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அகங்காரம் நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அது அதை நம்ம விடணும்னு நினைச்சா அது நமக்கு திருப்பி 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 அது வரும். விட முடியாது, சான்ஸே இருக்காது. அகங்காரம். இப்ப ஒரு வீட்டை ஒருத்தர் கட்டுறாரு வைங்களேன், வீடு கட்டுறது யாரு, பணம் கொடுக்கறது யாரு, உடல்ல உயிர் தந்தது யாரு, உயிர் சக்தியா இருக்கிறது யாரு, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த அகங்காரத்துக்கு எல்லை கிடையவே கிடையாது. ஆனா இந்த அகங்காரத்தை ஒடுக்க முடியும், அகங்காரத்தை விட முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்துல இந்த லௌகீகமா நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நான்கிறத நமக்குள்ள விட்டா போதும். அது வெளியில பிரபகண்டா தெரியணுங்கிறதுக்காக நான் நான்கிற அகங்காரத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு தெய்வத்துக்கும் நமக்கும் மட்டும் அந்த பந்தம் இருக்கணுமே தவிர, உலகத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான்கிற அகங்காரத்தை நான் விட்டுட்டேன், நான் சுவாமியே கத்தின்னு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய பக்திய பிரபகண்டா பண்ணக்கூடாது. நான் பக்திமான் அப்படின்னு சொல்லி பக்தியோட நான் இருக்கிறேன்னு சொல்லி வெளியில யார்கிட்டையும் காட்டிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்குள்ள, அதாவது புறத்துறவு வேண்டாம், அகத்துறவு வேண்டும் சொல்றாங்க ஞானிகள். அகத்தின் உள்ளே துறவு வேண்டும், அகத்தின் உள்ள துறவு இருக்கணும். புறத்துறவை விட அகத்துறவே ரொம்ப சிறந்தது அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. அப்படி லௌகீகமா இருக்கிற காலகட்டத்துல மனதளவுல எல்லாத்தையும் துறந்திருக்கலாம். ஆனா உடல் அளவுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லார்கிட்டையும் எப்பொழுதும் போல நடந்துக்கலாம். இடத்துக்கு ஏற்றாற் போல அகங்காரம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்துக்கலாம். ஆனா அகங்காரம் நம்ம விட்டு போகணுங்கிறத சதா தெய்வத்துக்கிட்டையும் குருநாதர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த பூனைக்குட்டி மாதிரி அவ்வளவு ஈஸியா நம்மளுடைய அந்த அகங்காரத்தை, ஈகோ தன்மைய விடவே முடியாது, விடவே முடியாது. பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல பொதுவா இந்த மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி தன்னுடைய அகங்காரத்தை விட்டு இருக்காங்க, அதுதான் நமக்கு பெரிய பாடம். இந்த அகங்காரத்தை பத்தி ஆத்மீக விதமான கிளாஸ் எடுக்கணும்னா, கிளாஸ் எடுக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி கதைகள் வாயிலா சொன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சத்வகுணம் இப்படி வளர்த்துக்குங்க, ரஜோகுணத்தை இப்படி வளர்த்துக்குங்க, தமோ குணத்தை இப்படி வளர்த்துக்குங்க சொல்றத காட்டிலும் இப்போதைக்கு இருக்கிற மக்களுக்கு எளிமையா கதை வாயிலாக சொன்னா ரொம்ப ஈஸியா பிடிச்சிக்கிறாங்க. சோ அதனால நானும் கதவையிலாவே வரேன். பாபா வாழக்கூடிய காலத்துல ஜவஹர் அலின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு முஸ்லிம் பக்தர், அவர் தன்னுடைய திருவாக்குனால எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவு இருந்திருக்கார். ஃபர்ஸ்ட் ரகத்தான் சொல்லக்கூடிய ஊருக்கு வந்தார். அங்க ஏதோ ஒரு வீரபத்ரர் ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு மஸ்ஜித் கட்டுறதா முடிவை எடுத்து வேலை செய்யும் போது அங்க இந்த ஊர் மக்கள் அடிச்சு திரத்திட்டாங்க. நேரா ஷிரடி வந்தார். பாபாவுடைய சொரூபத்தை பார்த்து, இந்த பாபா தான் இனிமே நமக்கு சீடன் சொல்லி, பாபா பாபா நீதான் எனக்கு சீடன் அப்படின்னு சொன்னார். சரிங்க குருவே அப்படின்னு சொல்லி நம்ம சாய்நாதர் ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. நேரா
குருவான ஜவஹர்லி என்னெல்லாம் வேலை விட்டாரோ எல்லா வேலையும் ஏதோ அவருக்கு அடிமை மாதிரி அடிமைப்பட்டு வாழ்ந்திருக்காரு நம்ம பாபா. ரகதா போயிடுவாங்க ரெண்டு பேருமே, சிரிடியில இருக்க மாட்டார் பாபா. ரகதா போய் அவருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு எடுபடி வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம பாபா. அப்புறம்தான் சிரிடி மக்களால் தாங்கிக்க முடியல, போய் பாபாவை எப்படியாவது கூட்டு வந்துடணுன்றதுக்காக அப்புறம் தேவிதாஸ் ஜானகிதாஸ் மூலமா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பண்ணி அப்புறம் அந்த ஜவஹர்லின்னு சொல்லக்கூடியவர் ஞானம் பெற்றவரே இல்லைங்கிறத உணர்ந்து அவர் ஊரை விட்டு திரட்டிடுவாங்க. பாபா எப்பொழுதும் போல தான் சந்தோஷமா இருப்பார். அப்ப அதுல இருந்து ஒரு சின்ன கதையை பாபா நிரூபிக்கிறார். என்னன்னா, யாரோ ஒருத்தன் வந்தான், நான் தான் உன் குருன்னு சொன்னான், நீ தான் எனக்கு சீடன்னு சொன்னா, நீ எப்படியா எனக்கு சீடனா இருக்க, நான் உன் குருவா இருக்க முடியும், எனக்குடைய குரு வேற, நான் உனக்கு சீடனா இருக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி பாபா திறத்துல, நான் ஒரு பரபிரம்ம அவதாரம், நான் தான் பாண்டுரங்கன், நான் தான் ராமர்னு பாபா சொல்லிக்கல. ஆனாலும் தன்னை நோக்கி வந்த யாரோ ஒரு மனுஷன் தான் குரு நீ சீடன்னு சொன்ன உடனே அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற் போல நடிச்சார். பாத்தீங்களா பாபா? நடித்ததோட இல்லாம ஜவஹர் அலியினுடைய அகங்காரத்தை சுவாமி சுக்குநூறா பண்ணாரா இல்லையா? அதை நீங்க யோசிக்கணும். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அதே ஜவஹர் அலி வந்தார் ஷிரடிக்கு பாபாவை பார்க்க. பாபா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர் அலி அவர்கள்ட்ட எந்த பாவத்தோட பக்தியோட இருந்தாரோ திரும்பவும் அதே பாவத்தோட பக்தியோட பாபா இருந்திருக்கார். அப்ப ஒரு துளி கூட அகங்காரம் இல்லாம பாபா வாழ்ந்தத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். புரியுதுங்களா? அதை நம்ம கொஞ்சம் தெளிவா உணரணும். அது மட்டுமா, பாபா மகான்களுடைய சரித்திரங்களை படிக்க படிக்கதான் எது அகங்காரம் எது அகங்காரமின்மை அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். பாபாவுடைய இன்னொரு விசேஷத்துல நானாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் திடீர்னு பாபா பார்க்க வந்தார். பாபா ஏந்திரிங்க அப்படின்னார். பாபா துவாரகா மாயில அவருடைய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். பாபா ஏந்திரிங்க ஏந்திரி அப்படின்னார். உடனே பாபா ஏந்திரிச்சிட்டார். பாபா உட்காரக்கூடிய இடத்துல அவர் போய் உட்கார்ந்துகிட்டு, என்ன பாபா நல்லா இருக்கியா, இல்ல ராஜபோகமா இருக்க போல் இருக்க அப்படின்னு பாபாவையே பார்த்து கேள்வி ஏகபோகமா. பாபா பாட்டுக்கு அமைதியா ஒன்னும் தெரியாத ஆள் மாதிரி அப்படியே நிக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நானாவளி, பாபா நீங்க உங்க இடத்துல உட்காருங்க பாபா. நானாவளியை பார்த்து, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன குருவா வணங்குறாங்க, தெய்வமா வணங்குறாங்க, மகாராஜனா வணங்குறாங்க, நீ என்னன்னா என்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஏந்திரிக்க சொல்றியா அப்படின்னு ஒரு வார்த்தை பாபா கேட்டாரா? இல்லையே, ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அப்ப பாபாவை போன்ற மகான்களுடைய அந்த அகங்காரமின்மை, அந்த குணம், அந்த கல்யாண குணம், அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். மேற்கொண்டு இந்த அகங்காரத்துடைய ஒரு தனித்தத்துவமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நமக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்குதுங்கிறது நமக்கே தெரியாது. அதான் அதனுடைய ஒரு பெரியதான பலமே. இப்ப இவ்வளவு தூரம் பேசக்கூடிய அடியேன் எனக்குள்ள என்ன அகங்காரம் இருக்குங்கிறது எனக்கே தெரியாது, சுவாமிக்கு தான் தெரியும். என் கூட பழகிறவங்களுக்கு தான் அது தெரியுமே தவிர எனக்கே என்னுடைய குற்றங்குறைகள் தெரியுமானால் தெரியாது. யாரா மூலமாவது சுவாமி நிரூபிச்சார்னா, யார் மூலமாவது சுவாமி அதை உணர்த்தினார்னா அந்த அந்த அகங்கார குணத்தை நம்ம தாராளமா மாத்திக்கலாம். புரியுதுங்களா சொல்றது? ஏன்னா அகங்காரத்தினுடைய ஒரு ஒரு அற்புதமான விசேஷம் என்னன்னா, எனக்கு அகங்காரம் இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. யாராவது சொல்லிதான் தெரியும், அல்லது சுவாமி உணர்த்தினாதான் தெரியும். பாபா அவருடைய சாயி சச்சரிதத்துல எப்படிப்பட்ட ஒரு பரமாத்மா சுவாமி, ஆனா அவர் எப்படிப்பட்ட பாவத்தோட வாஞ்சையோட சொல்லியிருக்கார் பாருங்க. ஒரு நான் அடிமைகளுக்கெல்லாம் அடிமை, உங்களுக்கு கடன்பட்டவன்னு பாபா சொல்றார். எவ்வளவு அகங்காரத்தை விட்டு நமக்காக சொல்றார். உங்களது தரிசனத்திலேயே நான் திருப்தி அடைகிறேன் பாபா சொல்றார். நான் அடிமைகளுக்கெல்லாம் அடிமை, நான் உங்க எல்லாருக்கும் அடிமைன்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கெல்லாம் நான் கடன்பட்டவன் அப்படின்னு பாபா சொல்றாரு. உங்களுடைய தரிசனத்திலேயே நான் பாக்கியவானா நான் கருதிக்கிறேன் அப்படின்றாரு. தங்களது திருவடியை தரிசிக்கும் பெரிய பாக்கியத்தை பெற்றேன்னு சொல்றார். நம்ம எல்லாரையும் சொல்றார் பாபா. எப்படிப்பட்ட ஒரு சுவாமி! இப்படிப்பட்ட ஒரு சுவாமி நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம புண்ணியம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தாண்டி
நான் தங்களது மனத்தில் உள்ள ஒரு புழு, அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கார். புரியுதுங்களா? தன்னை ஒரு மகான், ஒரு உயர்ந்ததான வைபவம் நிறைந்த பரமாத்ம சத்குரு பூமியிலே ஆகாசத்திலேருந்து நமக்காக மண்ணிலிருந்து இறங்கி வந்த தெய்வமான நம்ம பாபா எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். இயேசுநாதர் எடுத்துக்குங்களேன், கடைசியில உயிரோட இருக்காரா இல்லையான்னு ஈட்டிய குத்தி பார்த்தான் ஒருத்த. அவ்வளவுதான். அடுத்த சனம் இயேசுநாதர் என்ன திருவாயுமொழியில சொன்னார்? பிதாவே அவனை மன்னித்தருளும்னு சொன்னாரே தவிர என்னையனே குத்திட்டியா உன்னை நான் விடமாட்டேன்டான்னு சொல்லவே இல்லை இயேசுநாதர். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் எங்க நம்ம திருவண்ணாமலையில லாரியை விட்டு அடிக்க பார்த்தாங்க, மொளா பொடி எடுத்து கண்ணில் போட்டாங்க, அவர் போட்டிருந்த சிண்டை பிடிச்சி இழுத்தாங்க, அவரை கொல்றதுக்கு பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. ஒரு ஆளை கூட யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் 7 எடுத்தும் பார்க்கல, யாரையும் தூஷணம் பண்ணல, யாருக்கும் சாபம் கொடுக்கல. எப்ப பார்த்தாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமோன்னு சொல்லி நாமாவளியை பாடிக்கிட்டே தான் போனாரே தவிர யாரையும் எதிர்க்கல சுவாமி. அந்த மாதிரி நம்மளுடைய அகங்காரத்தை நம்ம விடணும் அப்படின்னா ஆத்மீக கிளாஸ் ரூபமா நம்ம விடுறதுக்கு நிறைய படிப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு உள்ள காலத்துல அந்த மாதிரி படிப்பை எடுத்தா மக்களுக்கு புரியாது. மாறா இந்த மாதிரி கதைகள் வாயிலா சொன்னா மக்களுடைய மனதுல அந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமா நிற்கும். இந்த மனுஷ பிறவி எடுத்த நம்ம எல்லாருமே தெய்வத்தை அடையிறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்மளுடைய இப்ப நான் பேசுறேன், நான் தூங்குறேன், நான் சாப்பிட்றேன், என்னுடைய மனது, என்னுடைய புத்தி, என்னுடைய செயல், என்னுடைய கர்மா, இது எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. நம்ம தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். குடும்பம்ங்கிறத அது நம்மளுடைய கர்ம பந்தம், அது ஒரு பந்தம். ஆனா நம்மளுடைய நிம்மதி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லதும் கெட்டதும் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய குணங்கள், நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. சோ நம்மளை நம்ம உணரணும். அப்படி நம்மளை உணர விடாம கெடுக்கிறது தான் இந்த அகங்காரத்துடைய பெரியதான வேலை. அப்ப இந்த அகங்காரம் யாருடைய திருவடியில மண்டியிடும் அப்படின்னா மகான்களுடைய தரிசனத்தை கண்டாலே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடும். மனசு தானே அடங்கிடும். அகங்காரமே வெளியில வர முடியாது. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் விளையாட்டுத்தனமா பாபாவுடைய சன்னிதானத்துக்கோ இல்ல பலவிதமான மகான்களுடைய சன்னிதானத்துக்கோ ஆலயங்களுக்கோ போய் பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள வர வரைக்கும் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும், பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். ஆனா கோவில் உள்ள என்ட்ராயிட்டாலே, ஒரு மகானுடைய சமாதிக்குள்ள என்ட்ராயிட்டாலே மனசு அடங்கிடும், புத்தி அடங்கிடும், இந்திரியம் அடங்கிடும், எல்லாமே அடங்கி பொட்டி பாம்பா இருக்கும், அமைதியா இருக்கும். அது ஒரு விதமான ஆனந்தமா இருக்கும். பாத்தீங்களா? அப்ப இந்த மனசு அடங்கக்கூடிய இடம் மகானுடைய சன்னிதானம், மகானுடைய திருவடி, மகானுடைய தரிசனம். அப்ப நம்மளுடைய அகங்காரம் எங்க அடங்கும் அப்படின்னா, நம்மளால நம்மளுடைய அகங்காரத்தை அடக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளுடைய அகங்காரத்தை நம்மளால அடக்க முடியுமானா முடியாது. அப்ப அதை அடக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நான் தான் பண்றேன்னு நம்ம நான் சேர்த்துக்கிறோம். பாத்தீங்களா? அந்த நான் சேர்த்துக்கிறதுக்கு பதிலா குரு கிருப்பையால நான் சாப்பிட்டேன். போன் பண்ணுவாங்க, சாய்ராம் நல்லா இருக்கீங்களா? சுவாமி கிருப்பையால நல்லா இருக்கம்மா. நான் நல்லா இருக்கேன்னு நான் என்னைக்கு சொல்ல மாட்டேன், சுவாமி கிருப்பையால நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டீங்களா சாய்ராம்? சுவாமி கிருப்பையால சாப்பிட்டேன் அப்படின்றது. நல்ல உடை வாங்கினா சுவாமி கிருப்பையால இந்த உடை உடுத்திருக்கேன், சுவாமி கிருப்பையால நான் வெளியூர் போறேன், சுவாமி கிருப்பையால இந்த சத்சங்கத்தை அடியன் பண்றேன், சுவாமி கிருப்பையினால. அப்ப அந்த மாதிரி அந்த நான் சொல்லக்கூடிய இடத்துல குருநாதருடைய திருநாமத்தையோ சுவாமி சுவாமி சுவாமின்ற ஒரு பெயரையோ குறிப்பிட்டுட்டே இருந்தோம்னா இந்த நான்ங்கிறது காலி ஆயிடும். குரு கிருப்பையால நான் சாப்பிட்டேன், குரு கிருப்பையால நான் தூங்குனேன்,
குரு கிருபையால எல்லா காரியங்களும் நடக்குது. குரு கிருபையால எல்லா விதமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சேர்த்துக்கணும். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் தெய்வத்தோடைய அருள், குருநாதருடைய அருள், இது ரெண்டத்தையும் சேர்த்துக்க 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 ஆணவம், கண்மம், மாயை இது போன்ற மும்மலங்களையும் அந்த நான்கிறதுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, சுவாமி குரு கிருபை அழிச்சிரும். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு எதிரி யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ சுத்தி இருக்கிறனோ இல்ல, நமக்கு எதிரி நம்மளே, வேற யாரும் இல்ல. இப்ப வர கதைக்கு ஒரு யோகியினுடைய அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு சாங் தேவ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர், அவருடைய கதைக்கு வர ரொம்ப உன்னதமானது. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது. பாபா உயர்ந்த மகான வணங்கினார். யார அப்படின்னா ஆலந்தில வாழக்கூடிய ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜ். ஆரத்தி ஞான ராஜா அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா பாபாவுடைய ஆரத்தில. அந்த ஆரத்தி பாடினாலே பாபா ஏந்திரிச்சு இப்படி நமஸ்காரம் பண்ணுவாராம். அப்படிப்பட்ட ஞானேஸ்வர் மாவுளிக்கு ஒரு பக்தர், சீடர், அவர் தான் இந்த சாங் தேவ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சாங் தேவ் மகாராஜுக்கு வயசு என்ன தெரியுமா? 1400 வயசு. அவருடைய கதைக்கு இப்ப வரேன். ஞானேஸ்வர மாவுளி கிட்ட வரத்துக்கு முன்னாடி அவர் வேற ஒரு ஊர்ல இருந்தார். 1400 வருஷம் அவர் தபஸ் பண்ணிருக்கார். 1400 வருஷம் தபஸ் பண்ணதனுடைய விளைவா அவருக்கு 1400 சீடர்கள் இருந்திருக்காங்க. 1400 சீடர்கள், எவ்வளவு பெரிய விஷயம் அது. பாபாக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். கேட்டு பாருங்க இந்த கதையை. அப்படி பெரிய படையோட அவர் எங்க போனாலும் பெரிய படம் வரும். அந்த சாங் தேவ் மகாராஜ் பின்னாடியே சாங் தேவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சாங் தேவ் இப்படி ஒரு பார்வை பார்த்தாருன்னா போதும், அப்படியே எல்லாரும் அப்படியே எல்லா காரியங்களும் செய்வாங்க. எல்லா சீடர்களும் அப்படி பிரமாதமா செய்வாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க சாங்தேவ் மகாராஜ விருப்பப்பட்டு தான் வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த 1400 சீடர்களும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சாங்தேவ் மகாராஜ் அங்க போய் ஆகணும், இல்லைன்னா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல். 1400 சீடர்களும் ஒத்தத்தரும் குருநாதா உங்களுக்காக தான் நாங்க வாழ்றோம், குருநாதா நீங்க இல்லாம நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அரெஸ்ட் மாதிரி அப்படியே பண்ணி அந்த சாங்தேவ் மகாராஜ ஒரு ஃப்ரீயாவே இல்ல விடாம அடி கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இனி என்ன பண்ணாலும் சாங்தேவ் மகாராஜ் இந்த 1400 சீடர்களை கேட்டுதான் ஒவ்வொரு காரியங்களும் பண்ணும்படி ஆயிட்டு. சுதந்திரமா ஒரு கோவிலுக்கு போக முடியல, சுதந்திரமா ஒரு இடத்துக்கு போக முடியல. 1400 சீடர்களும் 1400 மாலையை கட்டி சுவாமி மேல போடுவாங்க, அபிஷேகம் அப்படி பண்ணுவாங்க. 1400 பேர், 1400 மாலை. அவர் பாவம் எவ்வளவு தாங்குவார் அவரு. அந்த மாதிரி ஒரு குருவா அவர் இருந்திருக்கார். நல்ல உத்தமமான அடியவர் தான். சித்திகள்லாம் அவருக்கு இருக்கு. சித்திகள் பறப்பாரு, நெருப்புல நடப்பாரு. ஒரு காட்டுல இருந்த புலிய தன்னுடைய சித்தி பவர்னால அடக்கி தான் கிட்ட வச்சிருந்தார். அதே மாதிரி தன்னுடைய சித்தியினால கையில ஒரு பாம்பு வச்சிருப்பார். அவரு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறார் அப்படின்னா தார தப்பட்டையோட ஆட்டம் பாட்டத்தோட முன்னாடி சீடர்கள் ஒரு 1400னா 700 பேர் முன்னாடி போவாங்க. நடுவுல சாங்தேவ் மகாராஜ் எப்படி போவார்னா புலி மேல ஏறிக்கிட்டு கையில இந்த மாதிரி பாம்பு வச்சுக்கிட்டு பெரிய படோடபத்தோட ஒரு ராஜா மாதிரி போவாராம். பின்னாடி 700 பேர், நடுவுல இவரு, அவருக்கு முன்னாடி 700 பேர். எப்படி இருக்கும் கொஞ்சம் எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட அகங்காரியாவே அவர் மாறிட்டார். அகங்காரியா மாத்தினது நல்லாதான் இருந்தார். 1400 வருஷம் தபஸ் கடுமையா பண்ணிருக்கார். தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சது, தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சது. பல பேருக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுத்தார். ஆனாலும் சிக்கிட்டார். சீடர்கள்னு சொல்லி 1400 பேர்கிட்டையும் சிக்கிட்டார். இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. எது பண்ணாலும் இந்த 1400 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு இருகலான தன்மையில அவர் சிக்கிட்டார். அப்படிப்பட்ட நிலையில அவருக்கு காதுல சில செய்திகள் வருது. யார் மூலமாவோ. என்ன செய்தி அப்படின்னா, ஆலந்தின்ற ஊர்ல வாழக்கூடிய ஞானேஸ்வர் மகாராஜ், ஆலந்தி ஞானேஸ்வர் மாவுளின்னு சொல்லுவாங்க. சின்ன பையன், எத்தனை வயசு தெரியுமா? 16 வயசு பையன்.
அந்த 16 வயசு பையன் பைட்டன்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு எரும மாட்டை வேதம் சொல்ல வச்சிருக்கான். அப்படின்ற மாதிரி பல அற்புதங்கள் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த சாங்தேவ் மகாராஜோட காதுக்கு வருது இந்த விஷயம். ஓ, அவ்வளோ பவரா இருக்கானா, நமக்கு 1400 வயசு, 1400 சீடர்கள், நம்ம எப்படி ராஜாத்தி ராஜனா நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆணவம் எல்லாம் வந்துட்டு அவருக்கு உடம்புல. என்னால 14 வயசு பையன் எப்படி அவனால பண்ணிருக்க முடியும்? ஒருவேளை அவன் மாயாவியா இருப்பானோ, இல்ல மந்திரவாதி மந்திரகந்திரத்தை படிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வர மாவளி மேலே அவர் சந்தேகப்படுறார். சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம அந்த பையனை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை வந்துட்டு, அந்த பையனை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை வேற வந்துட்டு, இத தன் சீடர்கள்ட்ட சொன்னா, ஐயோ மகாராஜ், நீங்க 1400 வருஷம் தபஸ் பண்ணவர், பிறந்த சிறந்ததான யோகி, நீங்க போய் ஏன் அங்க போறீங்க? அவன் இங்க வரட்டும், லெட்டர் எழுதி கொடுங்க, அவனுக்கு அந்த லெட்டரை கொண்டு போய் நாங்க பறந்து கொடுத்துட்டு வரோம். நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு செய்கை காட்டினா நாங்க பறப்போம், நீங்க இந்த பக்கம் போக சொன்னீங்கன்னா நாங்க தண்ணியில மிதப்போம், நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு அப்படி இருக்கும், நீங்க லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க மகாராஜ், நான் போய் அந்த பையில தூக்கிட்டு வரேன். அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அந்த ஞானேஸ்வர மாவளி கூட இன்னும் 3 பிள்ளைங்க இருக்காங்களாமே, நிவர்த்திநாத், ஞானேஸ்வர மாவளி, சோப்பான் தேவு, நிவர்த்தி ஞான தேவ சோப்பான், முக்தாபாய். முக்தாபாய், இந்த 4 குழந்தைங்க இருக்காலாமே. அதனால அல்ல ஞானேஸ்வர மாவளிக்கு நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன், நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வரியான உடனே சரின்னு சொல்லிட்டாங்க சீடர்கள். அதுல 4 பேரு நேரா போய் ஞானேஸ்வர மாவளிகிட்ட கொடுத்துருக்காங்க. ஞானேஸ்வர மாவளி பார்க்கிறார். ஞானேஸ்வர மாவளி ஆக்சுவலா யாருடைய அவதாரம்னா பாண்டரங்கனுடைய அவதாரம். நிவர்த்திநாதர் பரமேஸ்வரனுடைய அவதாரம், ஞானேஸ்வர மாவளி பாண்டரங்கனுடைய அவதாரம், சோப்பான் தேவ் பிரம்மதேவருடைய அவதாரம், முக்தாபாய் சாட்சாத் அம்பாலே. அப்படி 4 அவதார புருஷர்கள்ட்ட இவர் வாலாட்டுறார். யாரு? சாங்தேவ் மகாராஜ். 1400 வருஷம் தபஸ்வி 1400 சீடர்களோட இவர்கிட்ட மோதுறாராம். பகவான் ஞானேஸ்வர மாவளி பாண்டரங்கனுடைய பிரத்யக்ஷ அவதாரம். அவர்கிட்ட லெட்டர் கொண்டு போய் கொடுத்தா, அதுக்கு மாறா முக்தாபாய் ஒரு கடிதத்துல ஒரு அபங்க எழுதி கொடுக்கிறா. முக்தாபாய் எத்தனை வயசு தெரியுமா? 6 வயசு பொண்ணு. 6 வயசு பொண்ணு கடிதம் எழுதி கொடுக்கிறா. இத கொண்டு போய் உங்க மகாராஜிட்ட கொடுங்க, அவருக்கு படிக்க தெரியும்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தா, திருப்பி வந்துட்டாங்க. மகாராஜ், அல்ல 4 பேருமே பொடி பசங்க, உங்களை மாதிரி இல்ல, ஜட்டாதாரியா இருக்கீங்க, நீங்க அல்ப பசங்களா இருக்குங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா வேற அந்த சீடர்கள் வந்து சாங்தேவ் மகாராஜ் கிட்ட சொல்றாங்க. அப்படியா? சாதாரணமாவா இருக்காங்க? அவங்க எங்க இருக்காங்க? பெரிய பங்களா இருக்கா, ஒரு குட்டி செவுத்து மேல ஏறி உட்கார்ந்து விளையாண்டு இருக்காங்க, ஏதோ ராமகிருஷ்ணஹரின்னு சொல்லி நாம ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, நம்ம எழுத கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் குடுன்னு கேட்டு இப்படி பாக்குறாரு, ஒண்ணுமே தெரியல. அது என்ன மொழினே தெரியலையா. எத்தனை வருஷம் தபசு? 1400 தபசு. அவருக்கு இல்லாத சித்திகளே இல்ல, இல்லாத சக்திகளே இல்ல, எல்லா சக்தியும் இருக்கிறவரு, சித்திகள் இருக்கிறவரு. முக்தாபாயின்னு ஒரு 6 வயசு பொண்ணு எழுதி கொடுத்த அபங்கத்தை அவரால் படிக்க முடியல, படிக்க தெரியல. ஏன்னா அந்த இடத்துல பகவான் மாயையை போட்டார். புரியுதுங்களா? நமக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னது இது எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப தயக்கம். இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியா போய் அந்த பையன்கிட்ட இது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா, இந்த சுத்தி இருக்கக்கூடிய சீடர்கள் யாரும் விட மாட்டாங்க. நமக்கு எதிரி எங்கேயோ இல்ல, சுத்தி தான் இருக்காங்கிறத மாறி மனசு என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லதும் பண்ண முடியல, கெட்டதும் பண்ண முடியல, அப்படின்னு நவர முடியல, இப்படி நவர முடியாம இடையில மாட்டிட்டு முழிக்கிறாரு இந்த சாங்தேவ் மகாராஜ். பெரிய யோகேஸ்வர், சூக்ஷ்ம ரூபத்துல கூட போலாம், சீடர்களை விட்டுட்டு போக முடியல, பாவம். ஒரு முடிவு எடுத்தார். 1400 சீடர்களோட நான் அந்த ஞானேஸ்வர மாவளியை பார்க்க போறேன்ற முடிவுக்கு வந்துட்டார். கிளம்புங்கடா அப்படின்ட்டார். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சாங்தேவ் மகாராஜ் கூட 1400 சீடர்களும் நேர ஆலந்தி நோக்கி போறாங்க. பெரிய படை, ராஜத்தி ராஜா மாதிரி படையோட போறாரு ஆளு. இவர் வரத சூக்ஷ்ம சொரூபத்துல பாண்டரங்கனுடைய அவதாரமான ஞானேஸ்வர மாவளி தெரிஞ்சுக்கிட்டார். 4 பேரும் எதிர் மேல தெரியுமா உட்காந்து, ஒரு குட்டி செவுத்து மேல உட்கார்ந்துருக்காங்க.
அப்ப நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய் 4 பேரும் பேசிக்கிறாங்களாம். எவ்வளவு பெரிய ஆளு வராரு, 1400 வருஷம் தபசு பண்ண பெரிய யோகீஸ்வரர், 1400 வருஷம் தபஸ் பண்ணவர், அவரு நம்மளை தேடி வராரு. நம்ம ஏன் முன்னாடி போய் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணி அழகா வரவேற்க கூடாதுன்னு சொல்லி அவரு தன் சித்திகள்னா அல்ப சித்தியினால ஒரு புலிய வசம் பண்ணி ஒரு பாம்பை வசம் பண்ணி வரார். இந்த குழந்தைங்க முக்தான் தான் சொன்னாரு. அடுத்த நிமிஷம் முக்தா பாய் அந்த செவுத்த லைட்டா தொட்டா பாருங்க, செவுரு பறக்க ஆரம்பிச்சுட்டு, செவுரு நேரா பறக்குது. எங்க அந்த இந்த விமானம் போகும் தெரியுமா, அந்த விமானம் போகிற அளவுக்கு இது மேல ஹைட்ல பறக்குது, ஆகாயத்துல பறக்குது. பறந்து தூரத்துல பாக்குறாரு ஞானேஸ்வர், எங்க அந்த சாங்தேவ் மகாராஜ காணோம், அந்த சுவாமிகளை காணுமேனு இப்படி பாக்குறாரு. அதோ வரார், பெரிய படையோட வரார், பெரிய படோடத்தோட மேலதாளத்தோட வராரா, பெரிய அகங்காரியா மாறிட்டார் பாவம். அவர் நினைச்சிட்டாரு ஏதோ சின்ன பிள்ளைங்களை பார்க்க போறோம், ஏதோ வாங்கிட்டு போலாம், அந்த இதெல்லாம் எதுவும் இல்ல, சரி என்ன வேணாலும் நடக்கட்டும் போறார். குட்டி செவுரு பறக்குது. எதனால அப்படின்னா அகங்காரம் இல்லாத ஒரு தன்மையினால இவர்களுக்கு வந்த சித்தியினால. ஒருத்தருக்கு ஒருத்தர் குரு சீடர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த 4 குழந்தைங்களும் தாங்கிக்கிட்ட அந்த குட்டி சுவர் பறக்குது. அஷ்டமா சித்தி படைச்ச இவரு வசப்படுத்தின புலி மேல ஏறி வரார். ஆனா அந்த சித்திகளே வடிவான அந்த புனிதமான அவதார குழந்தைங்க குட்டி செவத்தை பறக்க வச்சு நேரம் பறக்குறாங்க. சாங்தேவ் மகாராஜோட சீடர்கள் லைட்டா அந்த ஆகாயத்தை பார்த்தா, ஆஹா குட்டி செவத்து மேல இந்த குட்டி பிசாசுங்க மாதிரி, இந்த குட்டி சாத்தானுங்க மாதிரி இந்த 4 பிள்ளைங்க வருது, இதுங்களுக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்தது, ஒருவேளை மாய மந்திரம் ஏதோ பண்ணிட்டாங்க போல் இருக்கேன்னு அந்த சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. அந்த குட்டி செவுத்தோட சாங்தேவ் மகாராஜ் கிட்ட போய் அந்த குட்டி செவுரு இறங்குது. 4 பிள்ளைங்களும் குட்டி செவுத்துல இருந்து இறங்கி அந்த 1400 வருஷம் தபஸ் பண்ண அந்த சாங்தேவ் மகாராஜுடைய திருவடியில் அப்படியே வீழ்ந்து வணங்குறாங்களாம் இந்த 4 அவதார புருஷர்களும். அதுல என்ன ஒரு அழகா மகிப்பதி எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்த குழந்தைங்க வந்த அந்த செவுத்திலேருந்து இறங்கின சனம் சாங்தேவ் மகாராஜுடைய அகங்காரம் சுத்தமா தவிடுபடி ஆயிட்டான். கீழே குதிக்கலையாம், உளுந்துட்டாராம். யாரு 1400 வருஷம் தபஸ் பண்ண சாங்தேவ் மகாராஜ் கீழே உளுந்துட்டாராம். ஆஹா நம்மளுடைய குருநாதர் விழுந்துட்டாரேன்னு அந்த சீடர்கள்ல 2-3 பேர் ஓடி வந்து தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டு அப்புறம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சாங்தேவ் மகாராஜ் அந்த 4 குழந்தைங்களையும் பார்த்து, என்ன நமஸ்காரம் பண்றீங்க, ஆமா வயசுல நீங்க பெரியவர், 1400 வருஷம் தபஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத சித்திகள் இல்ல, நாங்க ஏதோ சின்ன குழந்தைங்க, எங்களுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த 4 குழந்தைங்களும் அந்த சாங்தேவ் மகாராஜை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குதான். ஐயோ என்னடா இது, வேதம் சொல்ல எரும மாட்டை வேதம் சொல்ல வச்சிருக்காங்க, இறந்து போன ஒருத்தனை பிழைக்க வச்சிருக்காங்க, என்னென்னமோ அற்புதங்கள் பண்ணதா கேள்விப்பட்டனே, பார்த்தா சாதாரண குழந்தைங்க மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. அகங்காரம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, அகங்காரம் ஒட்டிக்கிட்டு இருக்கு உள்ள. சாதாரண மனுஷங்களுக்கு தான் அகங்காரம் இல்ல, பெரிய பெரிய ஞானிகளுக்கு யோகிகளுக்கு கூட இருக்கு அந்த அகங்காரம். அந்த அகங்காரத்தை எப்படி உடைச்சார் ஒரு ஞானி முன்னாடி, அந்த அகங்காரம் எப்படி உடைக்கப்படுதுங்கிறத தான் நிரூபிக்கிற வண்ணமா இந்த கதையடின்னு சொல்லிட்டு இருக்க. ஞானேஸ்வர மாவலி கூட சாங்தேவ் மகாராஜ் பேச ஆரம்பிக்கிறார். ஒண்ணும் இல்ல, இப்படி பாக்குறார், எவனாவது ஒருத்தன் வந்துருவானோ, இந்த மகாராஜ் நீங்க எப்படி இப்படி தயங்கி பேசுறீங்கன்னு எவனாவது வந்துருவானோன்ற பயந்து என்னமோ எழுதி கொடுத்தீங்க, எனக்கு ஒண்ணுமே படிக்க தெரியல அப்படின்ன உடனே நிவர்த்திநாதர் சொன்னார், அப்படியா படிக்க தெரியலையா, யார் எழுதுனா தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது, தோ நிக்கிறா பத்தி 6 வயசு குழந்தை முக்தாபாய், அவ எழுதுனதுயா, உனக்கு தெரியலையா, எங்க உன்னுடைய 1400 வருஷம் தபஸ் எங்க போச்சு, 1400 வருஷம் தபஸ் பண்ண 1400 வருஷம் 1400 சீடர்கள் கொண்டிருக்கே, உனக்கு ஏன் இந்த அகம்பாவம் அப்படின்னு நிவர்த்திநாதர் கேட்கிறார். உடனே ஞானேஸ்வர மாவலி, அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க குருநாதான்னு சொல்லி, உங்களுக்கு இந்த முக்தாபா எழுதின இந்த அபங்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தா எனக்கு நீங்க ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னாராம் ஞானேஸ்வர மாவலி. எனக்கு நீங்க ஒரு பலி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். பலிதான, இப்படி திரும்பி பார்த்தா 700 சீடர்கள், இப்படி திரும்பி பார்த்தா 700 சீடர்கள், 1400 பேர் இருக்காங்க. 1400 பேர்ல ஒருத்தன் கூட
ஒருத்தங்கூட நமக்காக உயிரிட மாட்டானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறேன், நீங்க திருப்பி உங்க ஊருக்கு போங்க, போயிட்டு நாளைக்கு காலையில ஒரு பலியை கொடுங்க அப்படின்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 குழந்தைங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு 1400 சீடர்கள் கூட அந்த யோகீஸ்வரர் நேரா கிளம்பி போயிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டார். நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைங்க, ஆனாலும் ஏதோ சக்தி இருக்கு போல் இருக்கு, தெய்வ சக்திகள். 1400 பேர் இருக்கீங்க. குருநாதா குருநாதான்னு உள்ளம் உருகி எல்லாரும் பக்தி பண்றீங்க. ஒரு பலின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஒரு ஆள் யாராவது எனக்கு அவங்க கேட்ட பலியை நான் கொடுத்தாகணும். அதனால யாராவது ஒருத்தர் பலிக்கு தயாராகுங்க, யாராவது ஒருத்தர் உயிரை விடுற தயாராயிருங்க அப்படின்னு யாராவது முன்வாருங்கள். கரெக்ட், யாராவது ஒருத்தர் முன்வாருங்கள் அப்படின்னு சொல்லி குருநாதர் கேட்கிறார் 1400 சீடர்களை பார்த்து. இப்ப நைட்டு நான் கொஞ்சம் தபஸ் பண்ண போறேன், இப்ப இரவு ஆயிட்டு, விடிய காலையில நான் பாக்குறேன், யார் முன் வந்து நிக்கிறாரோ அவரை மட்டும் நான் அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஜாகைக்கு போயிட்டார். 1400 சீடர்களும் அவங்க இடத்துக்கு போயாச்சு. விடிய காலையில கண்ணு முழிச்சார் குருநாதர். இப்படி வெளியில பார்த்தார். பாருங்க, 1400 பேரும் காணும், ஓடிட்டாங்க எல்லாரும். அவ்வளவுதான், முடிஞ்சது. என்னடா இது, யாரையுமே காணோம் அப்படின்னாராம். 1400 பேரு இவ்வளவு வருஷ காலமா நம்ம கூட இருந்தாங்களே, 1400 பேரும் காணா போயிட்டாங்களே பரிதவிக்கிறாரு அந்த மகாராஜ். ஒத்தாள் தான் இருக்காரு. இப்ப 1400 தபஸ் பண்ணவரு, 1400 சீடர்களோட பல வருஷம் அப்படி இப்படி இருந்தவரு, ஒரு பலி கேட்டதுக்கு யாரும் உருப்படியா வரல. அந்த அளவுக்கு குருபக்தி செலுத்திருக்காங்க போல் இருக்கு. எதனால தெரியுமா? அந்த 1400 பேர் இவர் அண்டி இருந்தாங்க. வேளா வேலைக்கு சோறு கிடைக்குது, எங்க போனாலும் இவர் கூட போனா பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, சித்திகள் கிடைக்குது. இதுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த 1400 பேரும் இவரை குருவா ஏற்றுக்கின்றதாக தவிர உண்மைத்தன்மையோட யாருமே இல்லை. ஆசை, அகம்பாவம், அகங்காரம் தான் இத்தனைக்கும் காரணம். முக்குணங்கள் சொன்ன இல்லையா, சத்வ ரஜசு தமசு சொன்ன இல்லையா, அந்த குணங்கள் தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்றத உணர்ந்து கொண்டு ஒத்தாலா போயிருக்கார். நான் ஞானேஸ்வர மாவளி முன்னாடி போய் தலை கீழே குனிஞ்சு கையில ஒரு அருவா வச்சிருக்கார், பெரிய வாள் வச்சிருக்கார். சாங்தே மகாராஜ் மாவுளியை பார்த்து கேட்கிறார், மாவுளி அப்படின்னார், எங்க உங்களுடைய 1400 சீடர்களை காணும் அப்படின்னு நிவர்த்திநாத் மகாராஜ் கேட்கிறார். அவங்களா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சுவாமி அப்படின்னாராம். ஞானேஸ்வர மாவளியை பார்த்தாராம். சாங்தேவ் மகாராஜ் பெரிய யோகேஸ்வர், கழுத்துல கத்தி வச்சிருக்கார். இப்படி கழுத்துல இப்படி வச்சுக்கிட்டு, 1400 சீடர்கள் எனக்கு இருந்தாங்க, எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது, யாரும் என்கிட்ட உண்மையா இல்ல. நீங்க எனக்கு ஒரு பலி கேட்டு விட்டீங்க, என்னையே நான் உங்களுக்கு பலியா கொடுக்கறேன்னு சொல்லி கழுத்தை அறுத்துக்க போயிட்டாராம் சாங்தேவ் மகாராஜ். கழுத்தை அறுத்துக்க கூடிய சூழ்நிலையில இவர் கழுத்தை அறுத்துப்பாருன்ற ஒரு பிரஜ்ஞை ஞானேஸ்வர மாவளிக்கு இருந்ததுனால தடுத்து நிப்பாட்டிட்டார். ஞானேஸ்வர மாவளி தடுத்து நிப்பாட்டி என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை, 1400 வருஷம் தபஸ் பண்றதா நீங்க சொன்னீங்க, அஷ்டமா சித்திகளை வச்சு புலி மேல ஒரு பாம்பை கைப்பிடிச்சு வந்தீங்களே, இவ்வளவு தூரம் வந்தும் உங்களுக்கு ஏன் உங்களுடைய அகம்பாவத்தை நீங்க விடல அப்படின்னாரு. உங்களுக்கு ஏன் உண்மைத்தன்மை இன்னும் தெரியல அப்படின்னாரு. என்ன சுவாமி உங்களுக்கு புரியலையே, நான் பலி கேட்டது நான் சொல்லக்கூடிய அகங்காரத்தை என்னுடைய திருவடியில நீங்க சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது பூரண சரணாகதி அடையிறது தான் தன்னுடைய அகங்காரத்தை தொலைக்கிறதுன்னு அர்த்தம். மகான்கள் முன்னிலையில நம்மளை அப்படி ஒரு சாஷ்டாங்கமான நமஸ்காரம் பண்ணா, உடல் மனம் புத்தி செயல் சொல் இந்திரியம் சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த உயிர் குருநாதனுக்கு சொந்தம், உடல் குருநாதனுக்கு சொந்தம், ஒவ்வொரு செயல்களும் நல்லதோ கெட்டதோ சர்வமும் குருநாதனுக்கே அர்ப்பணமா வாழ்றதுதான் பூரணமான சரணாகதி. அந்த பலியை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேனே தவிர உயிர் பலியை நான் கேட்கலன்னாராம் மாவுளி. அவ்வளவுதான். இப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்ட அந்த யோகேஸ்வரர் 1400 வருஷம் தபஸ் பண்ணவர் அப்படியே டபார்னு 4 பேர் காலையை விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணி பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டார். அப்படிப்பட்ட 1400 வருஷம் தபஸ் பண்ண அந்த யோகீஸ்வரனுக்கு யார் தெரியுமா குரு? 6 வயசு பொண்ணு முக்தாபாய். முக்தாபாய் இன்னைக்கும் ஷீரடி சேத்திரத்துக்கு பக்கத்துல புத்தம்பான்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்கு.
அந்த ஊர்ல கோதாவரி நதி பிரபாகமா ஓடுது. அந்த நதி பக்கத்துல ஒரு இடத்துல தான் 1400 வருஷம் தபஸ் பண்ண இந்த சாங்தேவ் மகாராஜ முக்தாபாய் சமாதி ஏற்றுக்கொள்ளணும் வேண்டி அந்த கோதாவரி நதி ஓரத்துல அவருடைய சமாதி ஏற்றுக்கொண்டார். சமாதி கொடுத்தது யார் தெரியுமா? 6 வயசு பொண்ணு முக்தாபாய். அம்பாலே அவருக்கு மோட்சத்தை கொடுத்து ஜீவ சமாதி பண்ணி வச்சாங்க. அந்த சமாதி ஷீரடி சேத்திரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. 12 கிலோமீட்டர் தான். அடியேன் போயிருக்க. அந்த பாக்கியம் சுவாமி கொடுத்துச்சு. அந்த நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபாய் இந்த 4 அவதார புருஷ குழந்தைகளுடைய திருவடிப்பட்ட இடம் ஷீரடி பக்கத்துல இருக்கு. அந்த இடம் யாராவது போயிருப்பாங்களா? யாராவது போயிருக்கீங்களா அந்த இடத்துக்கு? ஷீரடி சேத்திரத்துக்கெல்லாம் போறது விஷயம் இல்ல, சுத்தி கவனிக்கணும். எவ்வளவு பெரிய சேத்திரங்கள், எவ்வளவு மகிமை வாய்ந்த மகான்களுடைய திருவடிப்பட்ட ஸ்தலம் அது அப்படின்றத உணரணும் கொஞ்சமாவது. அப்படி அந்த யோகீஸ்வரனுடைய அகங்காரத்தை 6 வயசு குழந்தையான முக்தாபாய் உடைச்சா. அம்பாள். நமக்குள்ள அகங்காரத்தை யார் உடைக்கிறது? குருநாதன் தான் உடைக்கணும், வேற யாராலையும் உடைக்க முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட யோகீஸ்வரனுக்கே அகங்காரம் இருக்கும் பொழுது நம்மளாம் யாரு? நம்மளாம் யோகீஸ்வரர்களா? நம்மளாம் என்ன தபஸ் பண்ணியிருக்கோம், என்ன தவம் பண்ணியிருக்கோம், நமக்குலாம் என்ன ஞானம் இருக்கு, என்ன யோகம் இருக்கு, என்ன தியாகம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாத நம்மளாம் எப்படி அகங்காரத்தை ஒழிக்கிறது? அகங்காரத்தை எப்படி அதை உடைக்கிறது? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ண முடியும். குருநாதருடைய திருவடியில உண்மைத்தன்மையோட ஆத்மார்த்தமான சிந்தனையோட ராதா கிருஷ்ணமாயி அம்மாவை போல, பிவி நரசிம்ம சுவாமிகளை போல, ராதா கிருஷ்ண சுவாமிகளை போல, சிவனேசன் சுவாமிகளை போல, சிவம்மா தாய் போல, இந்த மகான்கள் போல தன்னை பூர்ணமா சாய்நாதருடைய திருவடிக்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணினால் நம்மளுடைய அகங்காரத்தை குருநாதர் உடைச்சிருவார், காலி பண்ணிடுவார். நம்மளே உணரும்படி பண்ணி இந்த தத்துவமசின்னு சொல்லுவாங்க, அதுவே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க, அதுவே நீன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய வேதாந்தத்தினுடைய சொல். அதன்படியே ஆக்கிடுவார் பாபா. பாபா அப்படி ஆக்கக்கூடிய ஒரு உயர்ந்ததான மகான். ஆனா நம்மளை அவருக்கு அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணிக்கிறதுனா என்ன அப்படின்னா, சரணாகதினா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம சரணாகதியை பத்தி வேற ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆனா சிம்பிளா அடியேன் சொல்லிடுறேன். நம்மள குருநாதனுக்கு அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னா, குருநாதனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணணும். குருநாதருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது எதையும் பண்ணக்கூடாது. குருநாதர் எதெல்லாம் கூடாதுன்றாரோ அதெல்லாம் கூடாது. குருநாதர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாரோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. குருநாதர் தர்மத்தின் படிதான் வாழணும்னா தர்மத்தின் படி வாழணும். அவர் சொல்படி வாழக்கூடியதுதான் சரணாகதியினுடைய செயல்பாடு. ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியுமா? கேள்வி. இந்த ஜென்மால இருக்க முடியலன்னா அடுத்த ஜென்மால திரும்பவும் இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம். ஒரு ஜீவன் பகவான் அடையறதுக்கு குருநாதருடைய கிருப்பையால முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஜென்மால அதனுடைய இலக்கை அடைய முடியலன்னா இன்னொரு ஜென்மால அதனுடைய இயக்க அடையறதுக்கு அதே குரு வருவார். அதை போலத்தான் பாபா 1854 தோன்றி 1918 சமாதி அடைஞ்சதை நம்ம படிச்சிருக்கோம். ஆனா சுவாமி சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல இப்பவும் நம்ம கூட இருக்காரு. சுவாமி சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல இப்பவும் இருக்கார். நம்ம இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு பிறவிக்கு அப்பயும் வருவார் நம்ம கூடவே. ஏன்னா பாபாவுடைய பரம கிருபை அது. ஒரு ஜீவனை குருநாதர் ஆட்கொண்டுட்டார் அப்படின்னா அந்த ஜீவன் மோட்சகதிக்கு அனுப்புற வரைக்கும் குருநாதர் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பின் தொடர்ந்து கொண்டே இருப்பார். ரேகே மகாராஜ் அப்படி ஒரு வரம் கேட்டிருக்கார் பாபாட்ட. பாபாவுடைய பக்தர், அவர் பெரிய ஜட்ஜி, இந்தூர்ல வாழ்ந்தார். ராதாகிருஷ்ணமயமோட அப்படி ஒரு குழந்தை அது. அந்த குழந்தை ரேகே மகாராஜ் பெரிய வயசு, அவருக்கு வயசானவர். அவர் பாபாட்ட ஒரு வரம் கேட்டார். பாபா, எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற எதுவும் வேண்டாம்.
நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ அத்தனை பிறவியிலும் என் கூடவே இருந்தா போதும் பாபா, வேற எதுவும் வேண்டாம் பாபான்னு ஒரு வரம் கேட்டார். பாபா சொன்னார், இப்பதான் இல்ல, நீ எங்கெல்லாம் போறியோ, நீ எத்தனை பிறவி எடுக்கிறியோ அத்தனை பிறவிகள்லையோ நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்றத பாபா அவருக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்கார். இது ரேகே மகராஜின்னு சொல்லக்கூடிய ரேகே அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய லெட்டர்ல இந்த ஆதாரம் இருக்கு. பாபாவே சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிலே நான் கூடவே இருப்பேன் இருக்காரு, கூடவே வருவேன்னு சொல்லியிருக்காரு. அது அவருக்கு தான் இல்ல, நமக்கும் அப்படிதான். நம்மளும் அவரை போல அன்பு கொண்டு பிரேம கொண்டு பக்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கும் அந்த பிராப்தம் பரமசத்தியமா கிடைக்கும். அதனால நம்ம எல்லாம் வணங்கக்கூடிய குருநாதர் சர்வ நிச்சயமா நம்மளுடைய அகங்காரத்தையும் ஒழிச்சு கட்டுவார். அகங்காரத்தை உடைக்கணும், அகங்காரம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த மும்மலங்களை சுட்டு பொசுக்கணும் அப்படின்னா மும்மலத்தை தாண்டிய மகானுடைய திருவடியில சரணாகதி அடைகிறத தவிர வேற எந்த மார்க்கமும் கிடையவே கிடையாது அப்படின்றத எல்லாரும் உணரணும். ஆகையினால கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ பிறவியை சரியா பயன்படுத்தி கொண்டு நம்ம எல்லாரும் கடை தேற்றத்துக்கான வழியை நோக்கி போகணும். சரிங்களா? ஆகையினால அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சத் சங்கம். இதெல்லாம் கலந்துட்டு எனக்கு என்ன லாபம், பணம் கொடுக்குமா, காசு கொடுக்குமா, மனசுக்கு நிம்மதி கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுக்கும், அந்த உலகத்துக்கு தேவையான அருள் எல்லாம் கொடுக்கும், இங்க இருக்கிறதையும் கொடுக்கும், அங்க இருக்கிறதையும் கொடுக்கும். இந்த அப்படிப்பட்டதுதான் இந்த சத் சங்கம். ஆகையினால இது எதுவுமே எளியதானது அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆத்மீகத்தை பத்தி ரொம்ப டீப்பா போகணும் அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்ல நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. பல பேருக்கு புரியுது, பல பேருக்கு புரியறது இல்லை. ஆனா என்னுடைய விஷயத்துல அடியேன் அந்த மாதிரி ரொம்ப டீப்பா டெப்தா போக மாட்டேன், அந்த மாதிரி பேச மாட்டேன். மேலோட்டமா போனாலும் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுல நடந்த விசேஷமான உண்மை சம்பவங்களை சொல்றது மூலமா அந்த பாதையை நம்ம பிடிக்கலாம். இந்த மாதிரி கதை வழியா போனாதான் நமக்கு அவ்வளவு உயர்ந்தது. பரிஜித் மகாராஜ் ஒன்னும் பண்ணல, உட்கார்ந்து தபஸ் பண்ணல, அவருக்கு ஞான உதயம் ஒதுக்கல, பாகவதம் கேட்டார், மோட்சத்துக்கு போனார். நேத்து ஒரு சத்சங்கம் அதுல சொல்லியிருந்த ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே குருநாதா அப்படின்னா ஒரு பாட்டி போயிட்டா, அப்படியே கதை கேட்டுக்கிட்டே போயிட்டு அந்த பாட்டி மோட்சம் கிடைச்சிட்டு. கதைகள் கேட்கறது மூலமாவே மோட்சம் பெறதுக்கான மார்க்கம் உண்டு. சாயி சச்சரிதத்திலேயே சொல்லியிருக்கு, என்னன்னா பாபாவுடைய கதைகளை மனமொன்றி கேட்டாலே மோட்சம் சித்திக்கும் சொல்லியிருக்கு. பாபாவுடைய சாயி சச்சரிதத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில பாராயணம் பண்ணணும், உள்ளுக்குள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில அது உள்ள இது ரெண்டும் ஒன்னா கலந்துச்சுன்னா நம்மளுடைய அகங்கார தன்மை போயிடும், நான்கிற சிந்தனை போயிடும், எல்லாமே போயிடும். அங்க நான்கிற இடத்துல சாயி மட்டும் இருக்கும், நம்ம காணாம போயிடுவோம், வேற எதுவுமே இல்லை விஷயம். ஆகையினால என்னை பொறுத்து அடியேன் இந்த ஆத்மீக விஷயங்கள்ல பாபாவை பத்தின ரொம்ப அற்புதமான விசேஷங்கள்ல கதைகள் மூலமா பலவிதமான விஷயங்களை உணர்த்தி அந்த மார்க்கத்தை கொண்டுட்டு போகிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா பாகவதர்கள் இல்ல உபன்யாசங்கள்ல நிறைய மகான்கள் பண்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி, காஞ்சி மகா பெரியவாளை பத்தி, கணக்கன் பட்டியாரை பத்தி, சாய்நாதரை பத்தி, இந்த மாதிரி நிறைய மகான்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க எடுத்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஆத்மீகத்தை பத்தி நிறைய தெளிவுகள் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கதைகள் வாயிலா கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருது. சரிங்களா? மற்றபடி பல உள்ளார்த்தமா சொன்னா புரியறது இல்லை. அதனாலதான் யாருக்கு பக்குவம் இருக்கோ அவங்களுக்கு புரியும்படியா சொல்லுவாங்க, யாருக்கு பக்குவம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கதைகள் வாயிலா பதில் சொல்லுவாங்க. ஆகையினால அடியனுடைய பாணி, அடியனுடைய விஷயம் சுவாமியுடைய சம்பந்தமான எண்ணற்ற விஷயங்கள் கதைகள் வாயிலாகவே நம்ம இதன்படி நம்ம முன்னேறி செல்வோம் அப்படின்றதுதான் அடியனுடைய ஒரு விஷயம். மகான்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா துளி கூட அகங்காரம் இல்லாம எப்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். பாபா எப்படி வாழ்ந்திருக்கார்?
பாபா 1906 1918 வரைக்கும் ராஜாத்தி ராஜனா வாழ்ந்திருக்கார். ஆனா கடைசி வரைக்கும் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிட்டார். அவர் நினைச்சிருந்தா எல்லாம் அவரை தேடி வந்திருக்கோம். ஆனா பாபா அப்படி பண்ணல, எல்லாத்தையும் தேடி அவரே போனார், பிக்ஷை வாங்கி சாப்பிட்டார். ஏச்சி நடக்க முடியாத போது வாமன் ராவ் பட்டேல் அவனுடைய தோல் பட்டேல தன்னுடைய ஜோலி போட்டு எனக்கு பதில் நீ போய் பிக்ஷை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பிக்ஷை சாப்பாட்டை பல உயிருக்கு போட்டு தானும் சாப்பிடுவார். பாபா அப்படி வாழ்ந்த வாழ்க்கை, எவ்வளோ ஒரு எளிமையா, எவ்வளவு ஒரு பவித்திரமான தன்மையோட சுவாமி வாழ்ந்திருக்கார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா பாபாவுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சாலே, உள்ளார்ந்தமா உணர்ந்தாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம்லாம் ஓடி போயிடும். வெரி சிம்பிள். அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு நமக்கு அப்படி பாடணும், அப்படி பாடுபடணும்லாம்ங்கிறத காட்டிலும் பாபாவுடைய சாயி சுச்சரிதத்துல உண்மைத்தன்மையோட பாபாவுடைய மார்க்கத்தை பாபா எப்படி தன் பக்தர்கள் அரவணைச்சார், எல்லாருடைய அகங்காரத்தை எப்படி உடைச்சார், அவர் எப்படி வாழ்ந்தார், இதெல்லாம் பத்தி நம்மளுடைய மனசுக்கு அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்ச நம்மளுடைய மும்மலங்களும் எரிஞ்சிரும். சுவாமி அப்படி பண்ணக்கூடியவர். ஆகையினால இந்த அகங்காரத்தை ஒழிக்கிறது அப்படின்றது மகான்கள் கையில இருக்கு, நம்ம கையிலன்றது இல்லை. அவர்களுடைய திருவடியில நம்மளை சமர்ப்பணம் பண்ண சனத்திலேயே நம்மளுடைய அகங்காரமானது தவிடுபொடி ஆயிடும். ஆகையினால எந்த காரியம் பண்ணாலும் அது குருநாதருடைய கிருபையால பண்றேன், சாப்பிட்டாலும் குருநாதருடைய அருட்பிரசாதமா அதை சாப்பிட்றேன், எங்கேயாவது போனாலும் குருநாதருடைய கிருபையினால அங்க நான் போறேன், எந்த காரியம் செய்தாலும் குரு கிருபைய சேர்த்து கொண்டே வந்தோம் அப்படின்னா அங்க நான் சொல்லக்கூடிய அந்த எண்ணமானது காணா போயிடும். அங்க மிஞ்சி இருக்கிறது குருநாதருடைய மங்களமான சொரூபம் மட்டுமே நிற்கும். நம்ம சுவாமி கூட ஐக்கியம் ஆயிடுவோம், அவ்வளவுதான். ஆகையினால நம்மளுடைய அகங்காரத்தை மமக்காரத்தை தவிடுபடி ஆக்கிறதுக்கு தான் குருநாதருடைய இந்த அவதாரம். அந்த அவதார புருஷரான சத்குருநாதருடைய இந்த திருவடியில நம்ம அர்ப்பணிப்போம். தானா நம்ம கிட்டே இருந்து அகங்காரத்தை சுவாமியை கலைந்து எடுப்பார். அதுக்கு தான் அவர் வந்திருக்கார், வேற எதுக்கு வந்திருக்கார்? பாபா நம்ம எல்லாரையும் மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு தான் வந்திருக்கார். அவருக்கு தெரியாதா எப்ப எதை பண்ணணும்னு? நம்மளுடைய அகங்காரத்தை நானா சாஹேப் சாந்தோர்கர் அவர் என்ன பண்ணார்? பாபாக்கு பகவத்கீதை பத்தி ஸ்லோகலாம் தெரியாது அப்படின்னு ஆணவம் கொண்டார். கடைசியில பாபா என்ன பண்ணார்? அவரை கீதைய சொல்லி அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் சொல்லி, டே என்ன சாதாரணமா நினைக்காதடா அப்படின்னு பாபா அவருக்கு தான் யாருங்கிறத நிரூபணம் பண்ணாரே நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு. அப்ப நானா சாஹேப் சாந்தோர்கர் போன்ற உயர்ந்த பக்தருடைய அகங்காரத்தை பாபா இப்படி உடைச்சார். இந்த மாதிரி செயல்கள் மூலமா தான் உடைச்சார். அப்ப அத போல நம்மளுடைய அகங்காரத்தை குருநாதர் சர்வ நிச்சயமா கண்டிப்பா உடைச்சி நம்மளையும் மேல கொண்டு வந்து கரை சேர்ப்பார் அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டு வாழுங்க. குருநாதர் கண்டிப்பா ரட்சணை பண்ணுவார். பாபாவால எத்தனையோ பக்தர்கள் மோட்சகதிக்கு போயிருக்காங்க என்ன, அதனால நமக்கும் அந்த கதியை குருநாதர் கொடுப்பார் அப்படின்றத உணர்ந்து கொண்டு என்னைக்கும் குருநாதருடைய சிந்தனையாவும் ஈஸ்வரனுடைய சிந்தனையாவும் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குருநாதருடைய கிருபை எல்லோருக்கும் மங்களத்தை தரட்டும். அடுத்த லைவ் எப்பன்றது அடி எனக்கு தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் பொழுது அடியேன் அடுத்த டாபிக்கை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் நம்ம அனுபவிப்போங்கிறத சொல்லி இந்த நேரலையை பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் அடியேனுடைய மங்களமான நமஸ்காரம் சொல்லி இந்த சத்சங்கத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். குருநாதருடைய பரம கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.